மற்றபடி நல்லா என்டர்டைன் நல்லா ஃபேமிலியாக போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இல்லையே அவர் குறுக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் ஹிட் ஃப்ளாப் ஆகும். இருப்பான், காமெடியாகவும் இருப்பான்ல, அவரோட காமெடி சைடு நடுவில் கொண்டு வரணும். படத்துல மெசேஜ்ல ஒன்றும் இல்லை, ஜாலியான படம். நல்ல அவனுக்கு தெரியாம அவனுக்குள்ள ஒரு சரி ஒளிஞ்சிருக்கான்றதா சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் எடுத்தாலுமே வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க சில்லரோட வந்து பார்க்கலாம். ஃபன் இருக்கும் அதில். அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் ஆக்ஷன்ஸில் அவரோட ரோல் நல்லா இருந்துச்சு. இங்கே ஓவரால் படத்தில் எல்லா ரோலுமே நல்லா இருந்தது. ஆமா சொல்லுங்க. மியூசிக்ல செமையா எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது படத்துல. ரஜினி மாதிரி இருக்கான்னு படம். ரஜினியோட அந்த பாடி லாங்குவேஜஸ் நிறைய அப்பியர் ஆச்சு எஸ்கேக்கு. படத்துல என்ன சொல்ல வரீங்க? அதான் ஒரு கருத்து தான். அந்த கோழையா இருக்கான், கோழையாவே இருக்க மாட்டான், அவனும் தைரியசாலி ஆவான், அவனுக்கு தெரியாம அவனுக்குள்ள ஒரு தைரியசாலி ஒளிஞ்சிருக்கான்றதா சொல்ல வரேன். எங்கேயும் லாகல. செட் ஆனாங்க. பட் அவங்களுக்குள்ள கொஞ்சம் லவ் சீன்ஸ் எடுத்து நல்லா இருந்திருக்கும். ஃப்ரெண்ட்லியாவே தான் மூவ் ஆச்சு. புரியல, கிரிஞ்சாலாம் இல்ல, ஃப்ரெண்ட்லியா மூவ் ஆச்சு. அந்த லவ் பண்ணாங்க சீனும் இல்ல. மிஸ்கினோட ஆக்டிங் அதான் சொல்லணுமே. அவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க, ஆனாலும் அவர் வந்துட்டு சேம் பிஞ்ச் அப்படிலாம் சொல்றதுலாம் நல்லா ஹியூமரா இருந்தது. ஜாலியா இருக்கும். மிஸ்கின் செம்மையா விளக்கியிருக்காப்ல. எஸ்கே ஒரே எனர்ஜி தான், படம் ஃபுல்லா எனர்ஜி தான். ஃபுல்லா காமெடி சேனல். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் படம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஜாலியா போயிட்டு. ஓய்வு காமெடி அல்டிமேட். 10-15 படம் வச்சு அந்த காமெடி பண்ணி அந்த படத்துல ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல மெசேஜ்ல ஒன்றும் இல்லை, ஜாலியான படம். நல்ல குடும்பத்தோட வந்து பார்க்கலாம், கிட்ஸோட வந்து பார்க்கலாம். மண்டேல வேற சேனல், இந்த படம் வேற சேனல். ஆமா, இது வேற சேனல். ஃபுல்லா எஸ்கே தான். எஸ்கே தான். ஓகே, ஓரளவு ஓகே. பட் எஸ்கே தான் ஃபுல் எனர்ஜி. எந்த படம் இல்லாமல் இந்த படம் கம்பேர் மாதிரி சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. படம் சக்சஸ்.